முருகா, வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. தங்கமே, இப்பொழுது உன்னுடைய நிலையை என்னவென்று நான் சொல்லட்டுமா? நீ எதையெல்லாம் ஆசைப்படுகின்றாயோ அது உனக்கு கிடைக்கும் என்று முழு நம்பிக்கை வைக்கின்றாயோ அது இறுதி வரை உனக்கு கிடைக்காமலேயே செல்கின்றது. நீ விரும்பி செஞ்ச பொருளாக இருக்கட்டும், உறவாக இருக்கட்டும், அந்த உறவு பொருள் உன்னை விட்டு விலகி செல்கின்றது. எதை எதிர்பார்த்து ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருக்கின்றாயோ அவை உன் கைகளில் கிடைக்க மறுக்கின்றது. இவை எப்படியாவது நடந்துவிடும், சரியாக நடந்துவிடும் என்று நீ நினைக்கின்ற ஒரு விஷயம் சில சமயங்களில் சரியாகவும் பல சமயங்களில் தவறாகவும் நடக்கின்றது. இப்படிதான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பல தடுமாற்றங்களை சந்தித்து கொண்டிருக்கின்றாய். என்ன செய்வது என்று புரியாமல் திகைத்து நிற்கின்றாய். என் மீதும் கோபம் கொள்கின்றாய். நான் கேட்ட எதையுமே நீங்கள் கொடுக்கவில்லை, நான் ஆசைப்பட்ட எதையுமே நீங்கள் எனக்கு கொடுக்கவில்லை என்று என் மீதும் கோபமாக இருக்கின்றாய். நீயும் என்னிடம் உன்னுடைய வேண்டுதல்களை பலமுறை கூறிவிட்டாய். நானும் உனக்கு கிடைக்கும் பொறுமையுடன் காத்திரு என்று கூறுகின்றேன். எவ்வளவு நாட்கள் தான் நான் பொறுமையாக இருக்க வேண்டும் அப்பா என்று நீ என் மீது கோபம் கொள்கின்றாய். எப்பொழுதுதான் என்னுடைய இந்த நிலைமை மாறி நான் சந்தோஷமாக இருப்பேன் என்றுதானே கேட்கின்றாய்? அனைத்தும் சரியாகவே நடக்கின்றது. இறுதி வரை நான் சரியாகவே நடக்கும் என்று நினைத்த ஒரு விஷயம் பாதியில் நின்று விடுகின்றது. தவறாக அனைத்தும் முடிந்து விடுகின்றது என்று ஒவ்வொரு நாளும் புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். தங்கமே, இது ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் பல சோதனைகளையும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் நீ சந்தித்துதான் ஆக வேண்டும். நான் ஒன்றை கூறுகின்றேன், கேள். உனக்கு சோதனை வருகின்றது என்றால் அது நீ உடைந்து போவதற்காக அல்ல. உன்னை தேற்றி உன் சோதனை எல்லாம் சாதனையாக மாற்றத்தான் உனக்கு அவ்வளவு பிரச்சனைகளும் வருகின்றது என்பதை நம்பி தீர்க்கமாக செயல்படு. உன்னுடைய முன்னேற்றத்திற்கான வழி எதுவோ அதை தேர்ந்தெடு. பலரையும் நம்பி உன்னுடைய வாழ்க்கையில் பல ஏமாற்றங்களை நீ சந்தித்து விட்டாய். இனிமேவலாவது யார் மீதும் அதீத அன்பு வைக்காமல் உன்னுடைய கடமைகளை மட்டும் செய்து கொண்டிரு. யாராவது உன்னிடம் பேசினால் அவர்களிடம் பேசி பழகு. ஆனால் அவர்களின் அன்பிற்கு அடிமையாகாதே. அதுவே உன்னுடைய வாழ்க்கையில் நீ பாதி நாட்கள் அழுவதற்கு காரணமாக இருக்கின்றது. உன்னை விட்டு விலகி சென்ற யாருக்காகவும் எதற்காகவும் நீ கவலை கொள்ளாதே. உனக்கானது என்று எழுதப்பட்டிருந்தால் அது நிச்சயம் உன்னை வந்து சேரும். உன்னை விட்டு சென்றது யாவும் உனக்காக எழுதப்படவில்லை என்று உன்னுடைய மனதை தேற்றிக்கொள். அதையே நினைத்து ஒவ்வொரு கணமும் உன்னுடைய வாழ்க்கையை ரணமாக்கி வைத்துள்ளாய். தங்கமே, அனைத்தையும் மறந்துவிட்டு நிம்மதியாக சந்தோஷமாக உன்னுடைய கடமைகளை மட்டும் செய்து கொண்டிரு. என்னை நம்பியவர்களை நான் நிச்சயம் கைவிட மாட்டேன். எப்படியாவது உன்னை காப்பாற்றியே தீருவேன். நீ கவலை கொள்ளாதே. இந்த நிலைமை கூடிய விரைவில் மாறும். ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.